நல்லா இருக்கீங்களா? இங்கே பாருங்கள், நாங்கள் இப்போ தோப்புக்கு தேங்காய் வெட்டுறதுக்கு வந்தோம். தோப்பில் தென்னை மரம் ஒன்றும் கிடையாதுங்க. கொஞ்சமாக தான் தென்னை மரம் நிற்கிது. அதில் பாதியில் தான் தேங்காய் கிடைக்கும், பாதி எல்லாமே ஐயமாக இருக்குது. இப்போ தான் நாங்கள் அந்த தோப்பை வாங்கினோம். அது பராமரிப்பு இல்லாமல் அப்படி கிடந்துருச்சு. பாருங்கள், தென்னை மரத்தில் எல்லாம் ஒரு இது இல்லை பாருங்கள், எல்லாம் காய்ப்பு இல்லாமல். இதில் கொஞ்சம் 5-6 பரவாயில்ல கிடக்கு இனிமே. ஆனால் இந்த கடி கொஞ்சம் தான் தேங்காய். இன்னும் அடுத்த டைம்லலாம் தேங்காய் இல்லை, கிடைக்காதுன்னு சொல்லிட்டு போகிறாரு தேங்காய் வெட்டுக்காரரு. பரவாயில்ல, வீட்டுக்கு எடுக்கலாம், எங்களுக்கு வேறு 2 தென்னை நிற்கிது. அதனால் பாருங்கள், இவ்வளோ தாங்க கிடச்சி. இதுவும் பார்த்தீங்களா, இதுவும் இன்னும் கொஞ்சம் ஒரு 25 போல் கொண்டு போட போயிருக்காங்க வீட்டில். அவ்வளோதான். அல்லாமல் ஓலையும் கிடைக்கல. ஈக்கு வழக்கமாறு எடுக்கலான்னு பார்த்தா ஓலை எல்லாம் ஐயமாக தான் இருக்குது. இனிமேல் இந்த இடத்த நம்ம கொஞ்சம் நல்லா பராமரித்தா நிறைய தேங்காய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் செலவு ஆக்கணும். அதனால் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய வேலை இருக்குது. செலவு பண்ணி கொஞ்சம் தென்னை மரம், மாமரம், பலாமரம் எல்லாம் வச்சு விடணும்னு நினச்சிருக்கோம் பாருங்கள். ஆனால் அதுக்கெல்லாம் டைம் வரட்டு. ஆசையாக தான் இருக்குது எல்லா மரமும் வைக்கணும்னு. அதனால் இதில் யாருமே காம்பவுண்டு கட்டுறது இல்லாதனால நம்மளுக்கு ஆடு எல்லாத்தையுமே அவுத்து தான் விடுவாங்க. அதுவும் வாயில் ஜீவன் தான், புல்லுக்காக வேண்டி. அதனால் அதனால் ஒன்றும் சொல்லிட்டு முடியாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு மரங்கள் எல்லாம் நடணுன்னா கஷ்டம் தானே, மரம் எல்லாம் வளர்க்க முடியாது. அதனால தான் எப்படியாவது இதை காம்பவுண்டு கட்டி கொஞ்சம் மண்ணெல்லாம் தட்டி எடுத்து நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு தேவையான உள்ள மரங்களை இதில் நடலாம். ஏன்னா வீட்டு பக்கத்தில் எதுவுமே நம்மளுக்கு நட முடியாது, வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வீட்டு சுற்றி கல் போட்டாச்சு. ஒரு செடி செடி கூட நட்டோம், மரங்கள் வேணும்ல. மாமரம், பலாமரம், நாவல் மரம் இந்த மாதிரியெல்லாம் நடணும். பிள்ளைங்களுக்கு ஆசைகளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நட்டு விடணும். அதனால் கொஞ்சம் காம்பவுண்டு கட்டினா தான் நமக்கு இனிமேல் இதில் எல்லாம் மரங்கள் நட முடியும். மரங்கள் நட்டாச்சுன்னா 2-3 ஆட்டுக்குட்டி எல்லாம் வாங்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ உங்களுக்கு நான் ரெகுலராக ஃபுல் வீடியோ போடுவேன், ஷார்ட்ஸு போடுவேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், பக்கத்தில் எல்லாம் ஆடெல்லாம் கட்டி போட்டுருக்காங்க. அவுத்தம் விடுவாங்க. சின்ன குட்டி ஆடை அவுத்து விடுவாங்க, பெரிய ஆடை கட்டி போட்டிருப்பாங்க. நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இதில். ஆமாம், ஆனால் அது கொஞ்சம் வளர்ந்த ஆடு தான் இல்லை மொளை அண்ணா. அதுவே அவுத்து தான் விட்ருக்காங்க. வளர்ந்த ஆடையும் அவுத்து தான் விட்ருக்காங்க. அதுகளுக்கு புல்லு வேணுமே, பாவம் இல்லை. அது எங்கே போவோம் புல் சாப்பிட்றதுக்கு? அதனால் அங்கே இனிமே பாய் ஃப்ரெண்ட். இனிமே வீடியோ அடுத்து என்ன பண்ணுறது பாருங்க, சுற்றி பார்த்துக்கோங்க. என்ன நிறைய இடம் கிடக்கு. சரிங்க, இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம் நம்ம. பாய் ஃப்ரெண்ட். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா?